உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கந்தர் அலங்காரத்தினுடைய 8வது பாடல். அருணகிரிநாதர் முருகப்பெருமான் தனக்கு எவ்வாறு உபதேசம் செய்தார் என்பதை இந்த பாடலிலே மிக அழகாக தெளிவுபடுத்துகின்றார். பாடலை பார்த்துவிட்டு வரலாம். ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்தது ஒரு ஆனந்த தேனை, அனாதியில் வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா, முகம் ஆருடை தேசிகனே என்பது அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய 8வது பாடல். இந்த பாடலிலே அருணகிரிநாதர் முருகப்பெருமான் குருவாக வந்து தனக்கு எவ்வாறு உபதேசம் செய்தார், எவ்வாறு தன்னை ஆட்கொண்டார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். மிகவும் நுட்பமான, ஆராய்ந்து கொள்வதற்கு சற்றே கடினமான ஒரு பாடல் இந்த பாடல். எனினும் அருணகிரிநாதர் அதை மிக அழகாக தன்னுடைய அருந்தமிழால் சொல்லுகின்றார். வரிக்கு வரியான அதன் விளக்கத்தை பார்க்கலாம். ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல். ஒளியில் விளைந்த என்று சொல்லுகின்றார். ஒளியில் என்ன விளையும் என்ற சந்தேகம் வரலாம். இந்த செடிகள் எல்லாம் ஒளியின் மூலமாக, சூரிய ஒளியின் மூலமாகத்தானே உணவு தயாரித்து கொள்ளுகிறது. அறிவியலில் ஒளிச்சேர்க்கை என்று படித்திருப்போம் அல்லவா? அது போன்று ஒளியில் விளைந்து, சூரிய ஒளியில் எப்படி செடிகள் உணவை தயாரித்து கொள்ளுகின்றனவோ, முருகனுடைய அருள் ஒளியில் விளைந்திருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். அது என்ன? அடுத்து பார்க்கலாமா? அப்படி முருகனுடைய அருளில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல், முருகனுடைய அருளால் விளைந்திருக்கிறது. அது எப்படி? உயர்ந்த மலை. அந்த பூதரம் என்றால் மலை என்று பொருள். அப்படி ஒரு மலையின் உச்சியின் மேல் அது இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அந்த மலை எப்படிப்பட்ட மலை? சாதாரண மலை அல்ல, சிவமயமான ஞானமலை அது. அந்த ஞானமலையினுடைய உச்சியின் மேல் முருகன் அருளால் விளைந்த ஒன்றிருக்கிறது. அது முருகனுடைய அருளால் மட்டுமல்ல, அடுத்தும் சொல்லுகின்றார். மலை எப்படி இருக்கிறது என்பதை முதலிலே சொல்லிவிட்டார். அந்த உயர்ந்த ஞான மலையே முருகனுடைய அருளால் அமைய பெற்ற ஒரு மலை, சிவமயமான அந்த ஞானமலை. அந்த ஞானமலையின் மேலே முருகனுடைய கருணையால், அதைத்தான் அடுத்த வரியில் சொல்லுகின்றார், அழியில் விளைந்தது. அழியில் என்றால் கருணையில் என்று பொருள். முருகனுடைய கருணையில் விளைந்த ஒன்றிருக்கிறது. அது என்ன? ஆனந்த தேன். மலையிலே மலை தேன் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இப்போது ஒரு ஓமையாக இதையெல்லாம் அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். அப்படி முருகனுடைய அருளால் உயர்ந்த ஞானமலை ஒன்று விளைந்திருக்கிறது. அந்த ஞானமலையிலே முருகனுடைய கருணையால் ஆனந்த தேன் ஒன்று இருக்கிறது. அந்த ஆனந்த தேன் போன்ற உபதேசத்தை முருகன் எவ்வாறு வழங்கினார் என்பதை இங்கே அருணகிரிநாதர் சொல்ல வருகின்றார். அப்படிப்பட்ட முருகனுடைய கருணையால் விளைந்த அந்த ஆனந்த தேனை அனாதியில் வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற. அனாதி என்றால் முடிவும் முதலும் இல்லாதது என்று பொருள். அப்படி எல்லையற்ற வெளியில் விளைந்த, இப்போ பால்வழி அண்டத்துக்கே நம்மை கொண்டு செல்லுகின்றார். அப்படி அந்த அண்டவெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற. வெறும் பாழைனா என்ன? ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை. அப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வெறும் பாழிலையும் ஒன்று இருக்காமா. அது என்னன்னு சொல்லணும் இல்லையா? அதைத்தான் அருணகிரிநாதருக்கு முருகன் உபதேசம் செய்கின்றார். அப்படி ஒன்றுமில்லாத வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை என்று சொல்லுகின்றார். பாலண்ட வெள்ளியிலே ஒரு ஓசை ஒன்று ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த ஓசை என்னவென்றால் ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓம்கார ஒலி, அந்த பீஜ மந்திரம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் உபதேசித்தான். அது மட்டும் அல்ல, அந்த வெறும் தனியை என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அந்த தனியை சும்மா இருத்தலின் அவசியத்தையும் தெளிய விளம்பியவா, முகம் ஆருடை தேசிகனே என்று குறிப்பிடுகின்றார். அப்படி அந்த வெறும் தனியை, அந்த ஓம் என்னும் பிரணவத்தை அருணகிரிநாதருக்கு தெளிய வைத்தவன் அந்த முருகப்பெருமான். அவன் எப்படிப்பட்டவன்? முகம் ஆருடை தேசிகன் என்று சொல்லுகின்றார். 5 முகங்கள் கொண்ட சிவபெருமானுக்கே உபதேசம் செய்து தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிநாதனாக விளங்கியவனாயிற்றே இந்த முருகன்.
அப்படிப்பட்ட முருகன் தந்தைக்கு மட்டும் உபதேசம் செய்யக்கூடியவர் அல்ல, தன்னை நாடி வரும் அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் ஞானத்தை உபதேசமாக வழங்கக்கூடியவன். அப்படி ஞான உபதேசத்தை அருணகிரிநாதருக்கும் வழங்குகின்றார். அதைத்தான் இங்கே முகம் ஆருடை தேசிகனே என்று சொல்லுகின்றார். குருவைத்தான் இங்கே தேசிகன் என்று அழகாக அருணகிரிநாதர் அரும் தமிழால் குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு குருவாக முருகனே வந்து, முருகன் நினச்சிருந்தா அருணகிரிநாதருக்கு வேறு யார் மூலமாவது உபதேசம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கலாம். எத்தனையோ புலவர்கள், எத்தனையோ அடியார் பெருமக்கள், ஞானிகள்லாம் இருந்தாங்க. ஆனாலும் முருகன் தானாகவே வந்து வலிய வந்து அருணகிரிநாதரை ஆட்கொண்டு அவருக்கு அந்த சும்மா இரு சொல்லற என்ற ஞான உபதேசத்தையும், ஓம் என்னும் பிரணவத்தின் பொருளையும் உட்பொருளையும் அந்த தாத்பரியத்தையும் அருணகிரிநாதருக்கு அருளி செய்து அவருக்கு முக்தியையும் வழங்கியவன் அந்த முருகன். அந்த முருகனை நாம் இறுக பற்றி கொண்டால் நமக்கும் வாழ்க்கையிலே குருவாக வந்து, குரு என்றால் என்ன? நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒரு குரு இருக்கிறார் என்றால் அவர் நமக்கு நல்வழிப்படுத்துவார். ஒரு செயலை செய்கிறோம், அது தவறான செயல் அல்லது அந்த செயலின் மூலமாக தவறான விளைவு ஏற்படும் என்றால் குரு அதை கண்டித்து நல்வழிப்படுத்துவார். அவர்தான் குரு. அதுபோல் முருகப்பெருமானும் அவனை நாம் இறுக பற்றி கொண்டால் அந்த முருகன் நமக்கு குருவாக வந்து நமக்கு நல்வழியையும் காட்டி அவனே நம்மை கைப்பிடித்தும் அழைத்து செல்வான். அப்படிப்பட்ட முருகனை இறுக பற்றி கொள்ளுங்கள். 12 கரங்களும் நம்மை எப்போதும் காத்தும் அவனுடைய 6 முகமும் 12 கரமும் நமக்கு எப்போதும் ஆசீர்வாதத்தையும் கருணையையும் ஞானத்தையும் வழங்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.